இளைஞர்கள் உண்மைக்குள்ளே என்ன இருக்குது, ஒரு கட்சி இருக்குன்னா அந்த கட்சி ஒரு ஒரு குடும்பம் இருக்குன்னா குடும்பத்துக்கு ஒரு பாரம்பரியம் வேணும், அவங்க வந்த வழி வேணும். இதெல்லாம் அவங்களுக்கு வந்து புரிஞ்சுக்கிறது இல்லை. ஏதோ ஒன்று யாரோ ஒரு திடீர்னு ஒருத்தன் வந்துட்டான், அவங்ககிட்ட போய் நம்ம நின்று ஒரு 10 பேர் 10 பேர் நின்றுக்கிட்டு அதை அடிக்க இதை அடிக்க அது ஒரு ஜாலி. எப்படி நம்ம அந்த ஜல்லிக்கட்டில் வந்து எல்லாம் கூடி உட்காந்து உணர்வோடு உட்காரணுமே தவிர சும்மா உற்சாகத்துக்கும் அந்த பொழுதுபோக்குறதுக்கும் டைம் போக்குறதுக்குலாம் வந்து அதை உபயோகப்படுத்தினா நாடு இன்னமும் நாசமாக தான் போகும். இல்லை, வாரத்தில் 6 நாள் ஒர்க் பண்ணுறவங்க அந்த ஒரு நாள் தேட்டருக்கு போய் என்ஜாய் பண்ண தானே செய்வாங்க. பண்ணட்டும், அது அந்த இடம், அந்த இடத்துல அது ஒரு தொழில். இப்போ நடிக்கிறது எனக்கு ஒரு தொழில். என்னை வந்து டைரக்டர் வந்து கூப்பிட்டு கேமரா வச்சாச்சு ஆக்ஷன் சொன்னார்னா அவர் பிச்சைக்காரன் நடிக்க வச்சா கூட நடிச்சுட்டு எழுந்திரிச்சு வணக்கம் சார் சொல்லி அந்த காசை வாங்கிட்டு வர, அது என்னோடய தொழில். இவன் வந்து எப்படி வந்து ஒரு வரலாறை தெரிஞ்சுக்கிட்டு இன்றைய பொருளாதாரத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு கிராமத்தில் இருக்க விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இவன் எப்படி வந்து இந்த கிராமத்தில் இருக்க மக்களுக்கு வந்து ஒரு நல்ல செய்வான் அப்படிங்கிறது முதல்ல யோசிக்கிறேன். ஓகே, அப்போது வந்து சினிமாவுக்கும் அரசியலுக்குமான கேப் பெருசாகவே இருக்கணும்னு சொல்ல வரீங்களா? இருக்குது, ரொம்ப பெருசாக இருக்குது. அரசியல் அறிவு வேறு, சினிமா அறிவு வேறு. அரசியல் அறிவுங்கிறது வந்து அதான் சொன்னேன், முதல்ல சொன்ன மாதிரி தான், தாங்கணும், எல்லாத்தையும் தாங்கி வந்து நிற்கிறவன் பேர் தான் தலைவர். இல்லை, அப்படி பார்த்தா இப்போ சினிமாவில் எத்தனையோ பேர் வந்து அவங்களுடைய ஐடியாலஜியை வந்து ப்ரொபகண்டாவாக எடுத்து வந்து ஜனங்க மத்தியில் கொண்டு வந்து அந்த ரெவல்யூஷனுக்கு உதவுன டூலும் சினிமா தானே. சினிமாங்கிறது ஒன்று இல்லைன்னா மக்களுக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காது, அதை நான் ஒத்துக்கிறேன். ஆமாம், ஏன்னா கட்டபொம்மனை நம்ம நேரில் பார்த்ததில்ல, சிவாஜி சார் நடித்தார், நம்ம பார்த்துட்டோம். வாவு சிதம்பரம் நம்ம நேரில் பார்த்ததில்ல, சிவாஜி சார் நடித்தார். ஓ, வஉசினா இப்படித்தான் வாழ்ந்துருக்காருன்னு நம்ம கற்றுக் கொடுத்ததே சினிமா தான். அறிவை ஓப்பனாக சொன்னால் வளர்த்தி விட்டதே இந்த சினிமா தான். நம்ம ஒரு காலகட்டங்களில் வந்து ஒரு தெருவுக்குள்ளே வந்து போக முடியாது, ஒரு ஜாதிக்காரவங்க போக முடியாது, ஒரு செருப்பு போட முடியாது, துண்டை எடுத்து இடுப்பில் கட்டணும், ஒருத்தர் வந்து ஆனால் வழிபட இந்த தண்ணி குடிக்கக்கூடாது, இப்படி பல விஷயங்கள் இங்கே இருந்துச்சு. அதை வந்து சினிமா தான் முக்கால்வாசி மாற்றுச்சு. ஆமாம், நான் வந்து சினிமாவை வந்து ஒரு தவறான விஷயம் நான் சொல்ல வரல. சினிமானால தான் வந்து இன்றைக்கி ஏகப்பட்ட ஒரு விஷயங்கள் வந்து மனிதர்களுக்கு வந்து அறிவுபூர்வமாக வந்திருக்கு. அதனால் வந்து சினிமாங்கிறது முக்கியமான விஷயந்தான். ஆனால் தகுதிக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு வந்து பொறுப்பு கொடுக்கணும். இப்போ என் தகுதி என்ன அப்படின்னு தெரியுதான் எனக்கு இந்த சீட்டை கொடுக்கணும். எதுக்குமே ஆகாத என்னை கூட்டி நீங்கள் இங்கே உட்கார வச்சு நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா என்னால் என்ன பதில் சொல்ல முடியும் நீங்கள் நினைக்கிறீங்க? ஏதாவது தெரிஞ்சு வச்சிருந்தா தான் உங்கள்கிட்ட பேச முடியும். கண்டிப்பாக. ஏன்னா 2 வார்த்தை கூட உங்கள்கிட்ட நான் பேச முடியாது. அவுட்டுங்க. அதனால் வந்து வா, ஒரு ப்ரொடக்ஷன் கடைக்கு போறியா, ஒரு 6 மாதம் 7 மாதத்துக்கு ஒரு கடையில் வேலைக்கு இரு.